இந்த வீடியோ எப்படி எடிட் ஆப்பில் ஈஸியாக பண்ணலாம்னு நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி டே 3 ஆஃப் 30 days வீடியோ எடிட்டிங் சேலஞ்ச். ஃபஸ்ட்டு எடிட் ஆப்பில் போயிட்டு கேலரின்னு கொடுத்து நீங்கள் எடுத்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது கட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி கேலரின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணினதுக்கப்புறம் வேறு எதாவது உங்களுக்கு கட் பண்ணாலும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த ஃப்ளோரை டச் பண்ணுற கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணி எடுக்கணும். கிராப் பண்ணி எடுத்து எல்லா வீடியோ மேலே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் எல்லா வீடியோ வச்சுக்கோங்க. நீங்கள் கிராப் பண்ண வீடியோ எல்லா வீடியோ மேலே வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி மேலே வச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது கீழே அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்புகிற மாதிரி வைக்கணும்னா அப்படி வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். வச்சுட்டு உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்டு மியூசிக் வேணாலும் அதையும் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுத்து அதில் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. டச் பண்ணி வால்யூம் இருக்கும் அதை கொடுத்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபைனல் அவுட்ஃபிட் பார்க்கலாமா? அப்புறம் என்ன வீடியோ ஒழுங்காக வந்துருச்சு. அப்புறம் என்ன வரட்டா?